ஹாய் ஹலோ, நான் உங்கள் எல்பி. வெல்கம் டு எல்பி மோட சேனல். இந்த வீடியோவில் ஆல்வேஸ் பி சைலண்ட், அமைதியாக இருங்கள். அமைதியாக நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, இல்லை சார் இந்த உலகத்துலலாம் அமைதியாக மட்டும் இருந்துட்டுன்னு வச்சுங்களேன், அடி மேலே அடி அடிச்சுனே இருப்பாங்க, நம்மளை ஏமாத்தினே இருப்பாங்க, நம்மளை வாயடிச்சுனே இருப்பாங்க, நம்மளை தரமட்டாவில் அடித்து முடிச்சிருவாங்க சார்ன்னு சொல்லுவாங்க. நீங்கள் உலகத்தில் எங்கே வேண்டுமானாலும் பரிசோதனை செய்து கொள்ளுங்கள், சர்ச் பண்ணி பாருங்கள். அதிகமான வெற்றிகளை ஈட்டவர்கள், அதிகமான மிகப்பெரிய இமாலய வெற்றியை சந்தித்தவங்க, சாதிக்க இருப்பவர்கள் எல்லாமே சைலண்ட்டாக இருப்பாங்க. ஏன் தெரியுங்களா? அதுக்கு அவ்வளோ பவர். நிறைய பேர் நிறைய பேசினுப்பாங்க. எனக்கு இந்த ரூல்ஸ் தெரியும், அந்த ரூல்ஸ் தெரியும், எனக்கு தெரியாத ஆளே இல்லை அப்படின்னாலும் சொல்லினே இருப்பாங்க. ஆனால் யாராவது ஒருத்தன் சைலண்ட்டாக இருந்துட்டான்னு வச்சுங்களேன், அவனை போய் சீண்டினே இருப்பாங்க. ஆனால் அவன் பேசாமே ஒரு ஸ்மைல் மட்டும் செஞ்சுட்டு போயிடுவான். அந்த ஸ்மைலே அந்த பேசி நிற்கிறவனை ரொம்ப பாடாப்படுத்தும். அதுக்கு அவ்வளோ பவர். அப்புறம் அவனை எதிர்பார்க்காத அளவுக்கு அடித்து முடிச்சிருப்பான். ஆனால் இவன் தான் தெரிஞ்சிருக்காது. அந்த மாதிரிங்க இந்த அமைதியினுடைய பவர். அதனால் கடல் கூட பார்த்திங்கன்னா, ரொம்ப அலை இல்லாமல் அமைதியாக இருக்கக்கூடிய இடத்துல நீங்கள் கால் வச்சு பாருங்கள் அதனுடைய பவரை. அது மாதிரி புயலுக்கு பின் அமைதின்னு சொல்லுவாங்க. அமைதியாக ஒரு கடல் இருக்குது அப்படின்னா, உள்வாங்குது அப்படின்னா மிகப்பெரிய மாற்றங்கள், மிகப்பெரிய பேரலை வருதுன்னு அர்த்தங்க. அந்த மாதிரி அமைதியாக இருக்கிறவங்கள ஃபுல்லாக போய் சீன்றது, அவங்கள சோதனை செஞ்சு பார்க்குறது, இல்லைனா அவங்கள த்ரெட்டனிங் ஏதாவது ஒன்று பண்ணுறது, அப்படி பண்ணினே இருந்தோன்னு வச்சுங்களேன், அது வேறு லெவலில் போய் முடியும். அவங்க அமைதியாக இருக்கிறவங்களுக்கு அவ்வளோ ஒரு பவர். கடல் எடுத்துக்காட்டாக சொன்னோன்னா, அதே மாதிரி மிகப்பெரிய சரித்திரம் படைத்தவர்கள் எல்லாமே போய் பாருங்கள், அமைதியாக தான் இருப்பாங்க. ஏன்னா நிறைய பேர் சொல்கிறாங்க, சைலண்ட் இஸ் நாட் எ வீக்னஸ், சைலண்ட் இஸ் எ ரியல் ஸ்ட்ரென்த்துன்னு சொல்லுவாங்க. ரியல் ஸ்ட்ரென்த்துங்களாம். அதனால் அமைதியாக யார் இருக்கிறாங்களோ அவர்களுக்கு எண்ண ஓட்டத்தை குவிக்கக்கூடிய ஆற்றல் உருவாகும். அதனால தான் தவமுனிவர்களெல்லாம் பார்த்திங்கன்னா, மிகப்பெரிய ஜாம்பவான்கள்லாம் சைலண்ட்டாகவே இருப்பாங்க. ஆனால் அவர்களுடைய வேலை, அவர்களுடைய பலம்லாம் பார்த்திங்கன்னா அதிக அளவில் இருக்கும்.